ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதில் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஏராளமான துரு உபதேசங்கள் நாம் வாழ்கிற காலத்திலே நாம் கேள்விப்படுகிறோம் அல்லது பார்க்கிறோம். எத்தனை விதமான உபதேசங்கள், மாற்றி மாற்றி வேதத்தை புரட்டி புரட்டி பேசுகிறவர்கள் ஏராளமாய் எழும்பிவிட்டார்கள். அதில் ஒரு காரியம், பிரதானமான காரியம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், ஆண்டவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார் என்கிற உபதேசங்கள் டைரக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ ஜனங்களுக்குள் புகுத்தப்படுகிறது. ஆகையினாலே ஜனங்களுக்கு ஒரு தெய்வ பயம் இல்லாமல் எப்படியானாலும் இருந்து கொள்ளலாம் என்கிற மனநிலைமை அவர்களுக்குள்ளே உருவாகிறது. ஆனால் வேதத்திலே நம்ம பார்க்கிற ஒரு சத்திய உபதேசங்களிலே நம்ம அறிந்து கொள்கிற ஒரு காரியம், அதில் மாற்றமே கிடையாது. 7வது வசனத்திலே நம்ம பார்க்கிறபடி, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி, நாம் நீதிமான்கள் ஆகும்படி தான், அல்லது நம்மளை நீதிமான்கள் ஆக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து எடுத்ததனுடைய பிரதான நோக்கம், நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை ஒரு நீதிமான்களாய் மாற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த ப்ராசஸ் நம்ம நாசியிலே சுவாசம் இருக்கிற வரையிலே, நம்ம ஜீவன் இருக்கிற வரையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். அதை சிலர் உணர்கிறார்கள், சிலர் உணரவில்லை. சுத்திகரிப்பு என்பது நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பலவிதமான வசனங்களின் மூலமாய், உபதேச சத்தியங்களின் மூலமாக இந்த மாதிரி செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த வசனங்கள் மூலமாய் ஒரு தேவ எச்சரிப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுக்கு எதிரான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது, தேவன் விரும்பாத காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். அவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது, தேவனுக்கு உகந்தவற்றை சிந்திக்கும் பொழுது, தேவன் நியமித்த பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார், களி கூறுகிறார். நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட அழைப்பு இந்த இடத்துல 7வது வசனத்தில் நம்ம பார்க்கிறபடி, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்து, பரிசுத்தவான்கள் ஆகும்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கு இந்த உபதேசங்கள் மாற்றப்படுகிறது. குழப்புகிறவர்கள் ஏராளமான பேர் எழும்பி இருக்கிறார்கள். அதில் விசுவாசிகள் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். நாம் யாரால வஞ்சிக்கப்படுகிறோம்? அவரால் தான் வஞ்சிக்கப்பட்டேன், இவரால் தான் வஞ்சிக்கப்பட்டேன், யாரையும் சொல்லி நம்ம தப்பிக்க முடியாது. நம்மை சரியாய் நடத்தும்படியாய் ஒரு அபிஷேகம் நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமது மேலே. பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் வருகிறானோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுகிறார். பரிசுத்த ஆவியானவராலே அவர் முத்திரை போடப்படுகிறார். அன்றைக்கே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அவனுக்குள்ளே ஆரம்பமாகிறது. நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியிலே உணர்த்தப்படுகிற காரியங்கள், ஆவியின் பிரமாணம் நமக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. அந்த பிரமாணங்கள் நம்முடைய ஆவியிலே உணர்த்தப்படுகிறது. அது பரிசுத்தத்தை நோக்கி நம்மை நடத்தி செல்லுகிறது. இதே 1 தெசலோனிக்கேயரில் இந்த 4ஆம் அதிகாரத்தில் இந்த 3வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது,
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை இன்னும் கொஞ்சம் பரிசுத்தப்படுத்தி பல நிலைகளிலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை தேவ சமூகத்திலே நிறுத்துவதுதான் தேவ ஆவியானவருடைய வேலை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அவர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை கேட்ட நாள் முதலாய், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட நாள் முதலாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ என்னை கேட்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பிதாவினுடைய சித்தத்தை செய்து வந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அவர் செய்தார். பிதாவுக்கு என்னெல்லாம் பிரியமாக இருக்குமோ அதையெல்லாம் அவர் செய்தார். இவர் எதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று பிதா சித்தம் வைத்திருந்தாரோ அந்த சித்தம் முழுவதையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். அந்த சித்தத்தை விட்டு வலமோ இடமோ அவர் சாயவில்லை. இதைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது வேதத்தில். அதே போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்த சித்தத்துக்கு மாறாக நாம் நடக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற காரியம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். வேதத்தை தூக்கினவர்கள், வேதத்தை எடுத்துக்கொண்டவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், சபைக்கு போகிறவர்கள், இது அத்தனை பேர்களும் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்வார்கள் என்பது ஒரு மூட நம்பிக்கை. அவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அது எப்போ நமக்குள்ளே பூரணப்படுகிறதோ அப்போ தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அல்லது ஆண்டவருடைய வருகையின் நேரத்தில் நாம் அப்படி காணப்படுவோமானால் அந்த மறுரூபமாகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் கொண்டு செல்லப்படுவோம். இல்லாவிட்டால் நாம் கைவிடப்பட்டவர்களுடைய லிஸ்டில் தான் நம்மளுடைய பெயர் இருக்கும். ஆகையினாலே பரிசுத்தம் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்பதை வேதத்தில் பார்த்து கொண்டே போனால் வசனம் நூற்றுக்கணக்கான வசனங்களை இதுக்கு எடுக்க முடியும். ஆனால் அந்த வசனங்களெல்லாம் இன்றைக்கு புறம் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 8வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை தந்த தேவனை ஒரு மனுஷன் அசட்டை பண்ணுகிறான். ஒரு உபதேச சத்தியம், ஒரு காரியம் ஆவியிலே உணர்த்தப்படும் பொழுது அதை சட்டை பண்ணாமல் அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம போன போக்கில் நம்ம நடந்து கொண்டிருந்தால் அவன் அசட்டை பண்ணுகிறான். அவனுக்கு உணர்த்தப்பட்ட அந்த காரியத்தை குறித்து அந்த காரியத்தை அவன் பிரதானமாய் நினைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு மனுஷர்கள் மூலமாய் அந்த உபதேசம் வரலாம், ஒரு ஊழியக்காரர் மூலமாய் வரலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த வசனம் நமக்குள்ளே வந்து நம்மிடத்திலே மோதி நமக்குள்ளே ஒரு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்கிற ஒரு நிச்சயத்தை அது நம்ம கொடுக்கும். கர்த்தர் தான் சொல்கிறார், இதை உணர்த்துறார் அப்படின்னு நம்ம உணர்வோம் நல்ல ஆவியில். அந்த வசனத்தை அப்புறம் தள்ளி விட்டுட்டு நம்ம செய்ததையே செய்து கொண்டிருப்போமானால், நம்முடைய இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அசட்டை பண்ணுகிறவன். மனுஷரே அல்ல, அந்த வசனத்தை சொன்ன, அந்த பிரசங்கம் பண்ணின அந்த ஊழியக்காரரை அவன் அசட்டை பண்ணவில்லை. பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த தேவனை அந்த மனுஷன் அசட்டை பண்ணுகிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். யார் மூலமாகவோ அது வருகிறது நமக்கு. அப்பொழுது அந்த வார்த்தையை நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம இஷ்டம் போல போகிறோம். அப்படி போகும் பொழுது நாம் அந்த சொன்ன மனுஷனை நம்ம அசட்டை அந்த மனுஷனை நம்ம அசட்டை பண்ணலை, அந்த மனுஷியை நம்ம அசட்டை பண்ணலை.
நமக்கு பரிசுத்த ஆவியை தந்த தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்குள்ளே அந்த ஆவியின் சத்தம், ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்கள், அது எந்த இடத்திலும் நமக்குள்ளே அது வரலாம். அந்த வசனம், அந்த வார்த்தை, தேவன் எப்படியெல்லாம் அநேக முறைகளிலே கர்த்தர் பேசுகிறார். யாரை கொண்டாகிலும் பேசுகிறார். கழுதையை கொண்டு பீலேயாம் தீர்க்கதரிசியின் இடத்தில் பேசினார். சொல்லுகிறவர்கள் தகுதியானவர்களா இல்லையா என்பதை பற்றி ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. யார் அந்த இடத்துல யார் கிடைக்கிறாங்களோ அவர் மூலமாக ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவார். அப்போ பேசுகிற ஆள் முக்கியமல்ல, நமக்கு பரிசுத்த ஆவியை தந்த தேவன் தான் முக்கியம். கர்த்தர் பேசுகிறார். யார் மூலம் பேசுகிறாரோ கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தரை கனப்படுத்துகிறோம். நமக்கு உணர்த்தப்படுகிற அந்த காரியத்திற்கு எதிர்த்து நின்று அதை புறம் தள்ளும் பொழுது நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம். இதுதான் நமக்கு வேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். யாக்கோபு எழுதின நிருபத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம் 1:27 நம்ம வாசிக்கும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அப்போ மாசில்லாத சுத்தமான பக்தி என்பது உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள் உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்கிறது தான் மாசில்லாத பக்தி, மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி. அதுதான் இரண்டாவது காரியம். இரக்கச் செயல்கள், கைண்ட் டீட்ஸ். கஷ்டப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, அவர்களுக்காக நம்ம கரிசனை எடுத்து அவர்களை ஆறுதல் படுத்துகிறது, அவர்களுக்கு உதவி செய்கிறது. இதை கர்த்தர் விரும்புகிறார். அது நற்கை. இரண்டாவது காரியம், உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அதில் இருந்து நம்ம மரண பரியந்தம் இந்த சுத்திகரிப்பு நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கரைபடாதபடி காப்பாற்றி கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், எத்தனையோ காரியங்கள். இதுதானே, இதனால் என்ன இருக்குது, இதனால் தப்பு இல்லை என்று சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் நம்மிடத்தில் மோதும். நம்ம அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த நேரங்களிலே நாம் தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு, நீங்கள் பெற்ற அபிஷேகமே சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆவியில் நம்ம உணர்த்தப்படுவோம், வேண்டாம் இது தப்பு என்று உணர்த்தப்படுவோம். அப்போ அதை விட்டு விலக வேண்டும். கரைபடக்கூடாது. கரைதிரையற்ற பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது. கரைப்படுத்தாதவர்கள், உலகத்தால் கரைப்படுத்தாதவர்கள். உலகத்திலே நம்மை கரைப்படுத்துகிற அநேக விஷயங்கள் இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு முந்தின காலத்தை காட்டிலும் இன்றைக்கு அதை காட்டிலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. கரைப்படுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் எங்கே திரும்பினாலும் நம்மை கரைப்படுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இவைகளுக்கு மத்தியிலே நம்ம தேவனுக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கிறது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சவாலான ஒரு காரியம்தான். ஆகையினாலே தான் உலகத்தால் கரைபடாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்வது ரொம்ப தேவையாக இருக்கிறது. அப்படி காத்துக்கொள்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. எத்தனை சந்தர்ப்பம் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், யோசேப்பை போல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அதை விட்டு விலகி ஓடுகிறவர்கள் தான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இந்த நாட்களிலே அதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த 2 வசனம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம்.
இருக்கிறதை காட்டிலும் மேல் அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டுமே தவிர இருக்கிற நிலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது. பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பேதுருவுக்கு எழுதின முதலாவது நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். 15வது வசனத்திலே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார். அழைத்த இயேசு பரிசுத்தராயிருக்கிறார். என்னிலே குற்றமுண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்று சொல்லி தைரியமாய் அந்த ஜனங்களை பார்த்து கேட்டார். அவ்வளவு தூரம் பரிசுத்தத்தை காத்து கொண்டார் இயேசு. எத்தனையோ பாவிகள் அவரிடத்திலே வந்தார்கள். விபச்சார ஸ்திரீகள் வந்தார்கள், பாவியான ஸ்திரீகள் வந்தார்கள், பாவியான மனிதர்கள் வந்தார்கள். அவர்கள் இவரிடத்திலே வந்த பொழுது அவர்கள் பரிசுத்தமானார்களே தவிர இயேசு கிறிஸ்து அதிலே விழவில்லை. தன்னால் இயேசு கிறிஸ்துவை அவர்களால் கரைப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கும் நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் நாம் அநேகரை சந்திப்போம், அநேகரோடு பழகலாம், அநேக ஜனங்களோடு கலந்திருக்கலாம். ஆனாலும் எல்லா நிலைகளிலும் தேவன் நம்ம அழைத்த அழைப்பை, நம்மை அழைத்த பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியே நாம் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் நாம் அதை காத்து கொள்வதற்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிரும். ஒவ்வொரு நிலையிலும், காலையில் இருந்து இரவில் படுக்க வரைக்கும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக, நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்காக, அந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே நம்மை சேர்ப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அந்த கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நிலைமையிலும் ஒருவேளை நம்ம கொஞ்சம் பின்னால் வந்திருந்தாலும், பின்னிட்டு வந்தாலும், சில தவறுகள் பலகீனங்கள் நமக்குள்ளே வந்தாலும் மறுபடி நம்மை சீர்படுத்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நம்மை பொறுமையாய் ஓடுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அவ்வப்போது நம்மை நாமே கழுவி சுத்தி நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். சுய பரிசோதனை சொல்லி நம்மளை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தராய் இருக்கிறோமா என்பதை சீர்தூக்கி பார்த்து, அப்படி ஏதாவது குற்றம் குறைகள் நம்மிடத்திலே காணப்படுமானால் அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். நம் பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி குற்றங்களை மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் என்று 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறைத்து வைக்கிறதுல அர்த்தமில்லை. அதை மறைத்து வைத்தாலோ அல்லது அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலோ அந்த பாவத்திலே, அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. அந்த பகுதியிலே நம்ம குறைவுள்ளவர்களாய் காணப்படுவோம். அவ்வப்போது சீர்படுத்தி அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு தேவனிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
அதிலே 23, 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு விசுவாசிகளுக்கு எழுதுகிற நிருபத்திலே அவர்களை அவர் அந்த சபைக்கு வாழ்த்து சொல்லும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லப்படுகிற வார்த்தை, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமாக, கொஞ்சம் கூட ஒரு கரைதிரை இல்லாமல், இந்த உலகத்தால் கரைபடாதபடி முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் சபைகளை ஏற்படுத்தார். சபைகளை ஸ்தாபிக்கும்படியாய் 12 அப்போஸ்தலர்களை அவர் ஏற்படுத்தினார். சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் அவருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக ஒரு கூட்ட ஜனத்தை மணவாட்டி என்கிற ஸ்தானத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படியாக, அவருக்கு ஏற்ற மணவாட்டியாக தகுதிப்படும்படியாக அவர்களை சுத்திகரித்து ஒரு கூட்ட ஜனங்களை அவருடைய மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்துவது தான் சபைக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இதற்காகத்தான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தினார். ஒரு வாஷிங் மிஷினை போல சபைக்குள்ளே கடந்து வரும்பொழுது, அவர் ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது, பாவங்கள் முதலாவது செய்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்ட பிறகு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த சபையில் கொடுக்கிற உபதேச சத்தியங்களை கேட்டு மென்மேலும் பரிசுத்தப்பட்டு, பரிசுத்தத்திலே பூரணப்பட்டு, ஆண்டவருக்கு ஏற்ற நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படியாய் காக்கப்படுவதாக. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் இருக்கும்படியாக காக்கப்படுவதாக, அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அல்லது நம்முடைய மரண நேரம் வரைக்கும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை குற்றமற்றதாய் காத்து கொள்ள வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ நம்ம வாழுகிற இந்த உலகத்தில், இதே உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், இதே ஜனங்களோடு தான் நம்ம வாழ்கிறோம், இந்த ஜனங்கள் மத்தியில் தான் வாழுகிறோம். சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இருளான உலகத்தில் உங்களை ஆண்டவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் மத்தியிலே நாம் சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமது மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். அதற்காக முன்குறிக்கப்பட்டு தான் நம்ம அழைக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த சபைக்கு போனால் பரிசுத்தமாகும், இந்த சபைக்கு போனால் பரிசுத்தமாகும், இந்த சபையை விட அந்த சபை பரிசுத்தம், அந்த சபையை விட இந்த சபை அப்படி அல்ல. அந்த சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளில் யார் இதே மாதிரி இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டபடி ஆவி, ஆத்மா, சரீரத்தை குற்றமற்றதாய் காத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள், தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசு தன்னோடு எடுத்துக்கொள்வார் ஒரு கூட்ட ஜனத்தை. எல்லா சபையிலும் ஒரு கூட்ட ஜனம் கைவிடப்படும், ஒரு கூட்ட ஜனம் எடுக்கப்படும். அப்போ இது ஒவ்வொருவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் தான் அதற்கு உத்தரவாதி. இன்னொரு ஆள் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நமக்குள்ளே உள்ள பக்தி வைராக்கியங்கள், நாம் தேவனோடு செலவிடுகிற நேரங்கள், வேத வாசிப்புகள், வேத தியானங்கள், வசனங்களை உன்னிப்பாய் கவனித்த அந்த காரியங்களை தெரிந்து கொள்கிற காரியங்கள், இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே நடத்துகிறது.
பயபக்தியோடு இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் காணப்படும்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொல்லப்படுது. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். ஆண்டவர் வரும்பொழுது நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் எந்த அளவிற்கு இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். அந்த பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவரோடு இணங்கி போவோமானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் மேலும் மேலும் நமக்கு சில காரியங்களை உணர்த்தி நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துவார். அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். 24வது வசனத்திலே, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவருடைய அழைப்பின் சத்தம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு நேராய் நம்ம வரும்பொழுது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அந்த அழைப்பின் சத்தம் கண்டினியூவாக நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியாக வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும், ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயவுக்கு தக்கதாய் நம்மை தாழ்த்த வேண்டும், ஆண்டவருடைய நாமம் நம்மிலே மகிமைப்பட வேண்டும். இந்த அழைப்பின் சத்தம் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. வந்துரு வந்துரு வந்துரு, இந்த உலகத்தில் இருக்கிறாத, உலகத்தில் கரைபற்றாத, இந்த உலகத்தில் சிக்கிறாத, என்னிடத்தில் நெருங்கி வா, இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வா, இப்போ இருக்கிறதை காட்டிலும் இன்னும் பக்கத்தில் வா என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நேராய் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் போட்டிருக்க, அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். அந்த அழைப்பின் சத்தம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கேட்கணும். மகனே வந்துரு, மகளே வந்துரு, அங்கே போகாத, இங்கே வந்துரு, இங்கே வந்துரு, உன்னை தப்பி வித்துக்கொள், உலகத்தால் கரைபற்றாத. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரை நெருங்கி சேரும் பொழுது இன்னும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உடைய வருகையின் போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக, எல்லா விதத்திலும் ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் ஜீவிக்கும்படியாக, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக உடைய பிள்ளைகளோடு கூட நீர் அதிகமாக இடைபடும்படி இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர்களை இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும்படியாக ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். உடைய ஜனங்களை இன்னும் சுத்திகரியும். இந்த உலகத்தின் காரியங்களினாலே தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடி எல்லாத்தையும் விட்டு விலகி தேவனை உறுதியான மனதோடு பற்றி கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் பலமாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த உலகத்தில் உமக்காக ஒரு உண்மையுள்ள சாட்சியாய் வாழத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனமானவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.